ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வரக்கூடிய சப்ஜெக்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர். இது ஒரு கோர் தியரி பேப்பர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா போய்ட்ரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுலேயும் 4 போய்ட்ரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற போய்ட்ரி பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து எமிலி டிக்கின்சனோட ஐ ஃபெல்ட் எ ஃபுனரல் இன் மை பிரெயின் இந்த போயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான போயம் டெக்ஸ்ட் அண்ட் போயம்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இதுக்கான எஸ்ஸேவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பிஏ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 5 மார்க் ஆர் 8 மார்க் ஆர் 10 மார்க் அது மாதிரி பிரித்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கேட்கும்போது நீங்கள் ஒரு எஸ்ஸேவாக ஃபுல்லாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக படிக்கிறத விட மொத்தமாக படிச்சுக்கும்போது ஸோ எல்லா மீனிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா. ஸோ நீங்கள் தனித்தனியாக கேட்டாலும் வந்து ஓனாகவே நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி ஓனாக நீங்கள் ரைட் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஸ்கூல் வரைக்கும் தான் வந்து டிட்டோவோ லைன் பை லைன் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் காலேஜ் போயிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஓனாக உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி எழுதும்போது தான் உங்களோட லாங்குவேஜ் பேசுகிற ஸ்கில்லும் சரி ரைட்டிங் ஸ்கில்லும் சரி ரெண்டுமே வந்து நல்ல என்ஹான்ஸ் ஆகும், நல்லாவே வளரும். ஸோ அதுக்காக இப்படி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இதுக்கான எஸ்ஸே அண்ட் போயம் பார்க்கலாம். ஸோ ஐ ஃபெல்ட் எ ஃபுனரல் இன் மை பிரெயின். இட் வாஸ் ரிட்டன் பை எமிலி டிக்கின்சன். ஸோ எப்பயுமே நம்ம ஆல்வேஸ் நம்ம பார்க்குற மாதிரி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் எப்பயுமே ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எமிலி டிக்கின்சனோட இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். Emily Elizabeth Dickinson was an American poet. Little known during her life, she has since regarded as one of the most important figures in American poetry. She was born in December 10, 1830 US. She died in May 15, 1886 at the age of 55 at US. Her notable works are the manuscript books, the cumulative collections and more. ஓகே, எமிலி எலிசபெத் டிக்கின்சன் அப்படின்றது தான் அவங்களோட ஃபுல் நேம். ஸோ இட் வாஸ் அமெரிக்கன் லிட்ரேச்சர்னும் போது ஆஸ் யூஷுவல் ஷீ இஸ் அமெரிக்கன் போயட். அண்ட் இவங்க லைஃப் டைமில் இவங்க அலைவாக உயிரோடு இருக்கும்போது இவங்க நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. பட் அதெல்லாம் அவங்க இருக்க அந்த ப்ரெசன்ட் டைமில் எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை. இவங்க இப்படி ஒரு எமிலி டிக்கின்சன் ஒரு ரைட்டர் இருக்காங்கன்றதும் வந்து யாருக்குமே வெளியே அந்தளவுக்கு வந்து ஃபேமஸும் கிடையாது. பட் ஆஃப்டர் தட் நாட்கள் போக போக ஆஃப்டர் ஷி டைட் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய ஒர்க்ஸும் சரி எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சுது, எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ ஷி நவ் அமெரிக்கன் போய்ட்ரியில் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க எழுதின எல்லா ஒர்க்ஸுமே வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிகராக வந்து இருக்காங்க அமெரிக்கன் போய்ட்ரியில். ஓகே, அவங்க எப்போ பார்ன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10, 1830 யுனைடெட் ஸ்டேட் அண்ட் டைடு அட் த ஏஜ் ஆஃப் 55 இறந்துருக்காங்க May 15, 1886 யூஎஸில். ஸோ இந்த மேனுஸ்கிரிப்ட் புக்ஸ் அண்ட் குமுலேட்டிவ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் ஒர்க் உங்களுக்கு எது ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய இப்போ ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய ஆத்தர் நேம் நிறைய இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ நிறைய இது மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்ஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிற மாதிரி எதாவது ஒர்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அபவுட் த போயம் பார்ப்போம். இந்த போயம் எதை பற்றின்றதுன்றத பார்ப்போம். I felt a funeral in my brain is published in 1861. The poem employs Dickinson's characteristic use of metaphor and rather experimental form to explore themes of madness, despair and the rational nature of the universe. ஓகே, ஸோ இந்த போயம் எதை பற்றி அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1861 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 20 லைன் இருக்கிற ஒரு போயம். டோட்டலாக இதில் 5 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. இந்த 20 லைனை வந்து 5 ஸ்டான்ஸாவாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, இந்த போயமில் வந்து ஷி யூஸ்டு அ லாட் ஆஃப் மெட்டஃபர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மெட்டஃபர் அப்படின்னா வந்து கம்பேரிசன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஒரு 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறது வந்து மெட்டஃபர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த போயமில் மோஸ்ட்லி நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட மேஜர் தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்னஸ், டெஸ்பயர் அண்ட் இர்ரேஷனல் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 தான் வந்து இதோட மேஜர் தீமாக இருக்குது.
ஸோ இவங்களுடைய சோகம் என்ன சொல்கிறது, ரொம்ப சேட்னஸ் இதெல்லாமே வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி தான் வந்து. ஏன்னா இந்த போயம் எழுதுகிற காலகட்டத்தில் அவங்க அவங்களோட மனநிலை அந்தளவுக்கு ஒரு டெஸ்பயர் ஸ்டேட்டில் இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய ஒர்க்காக பிரதிபலிச்சிருக்கலான்ற மாதிரி வந்து நமக்கு இந்த போயம் ரீட் பண்ணி படிக்கும்போது தான் வந்து அதோடைய ஃபீலிங் நமக்கு வரும். ஸோ இர்ரேஷ்னல் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்ன்றது, அதாவது நேச்சருக்கு எதிரான முரண்பாடான ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு ரீசனே இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா அதுக்கான மீனிங் என்னன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ எப்படி நம்ம இதை எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? போயம் லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். போயம் லைன்ஸை ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்டான்ஸானா இப்போ சம்மரியை நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஸ்டான்ஸா வாய்ஸ் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 5 ஸ்டான்ஸாக்கு தனித்தனியாக ஸ்டான்ஸா 1 ஸ்டான்ஸா 2ன்னு பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டான்ஸாவோட போயம் லைன் பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் படித்து காமிச்சிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். I felt a funeral in my brain, and mourners to and fro kept treading till it seemed that sense was breaking through. ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. 4 லைன்ஸ் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பேராகிராஃப் படித்து காட்டுறேன். The speaker feels as though a funeral service is taking place within his or her own mind. It feels like the funeral attendees are pacing back and forth inside the speaker's head. So much so that whatever they are walking and write break down under the strain and then cause reason itself to fall through the newly created hole in the speaker's mind. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இர்ரேஷனல் தீம்ஸ், மேட்னஸ், டெஸ்பைர், இது மாதிரி தான் இருக்குது இதோட தீமே அப்படி சொல்லிட்டேன். ஸோ இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளோட ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா, எமிலி டிக்கின்சன், இது மேபி ட்ரீமாக இருக்கலாம், இல்லை அவங்களும் யோசிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ வாட் எவர், பட் அவங்களுடைய பிரெயினில் ஒரு ஃபுனரல் சர்வீஸ் நடக்கிற மாதிரி, அதாவது இறந்தவங்களுக்கு சடங்கு பண்ணி எடுத்துகிட்டு போய் புதைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிற மாதிரி, அதாவது ஹர் இட் செல்ஃப் அவங்களே இறந்து போய் அவங்க வந்து அவங்களுக்கான ஃபுனரல் சர்வீஸ் நடக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு க்ரியேட் ஆகுது ஒரு விஷயம். அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபுனரல் அவங்க இறந்து இப்போ இருக்காங்க, அவங்க மைண்டில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டெத் வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சைடில் முன்னாடி எல்லா இடத்துலையும் வந்து பீப்புள்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாம் சுற்றி வந்து நின்று இருக்காங்க, நடக்கிறாங்க, நிறைய பேர் மோன் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, லேமன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இவங்களுக்கு கேட்டுட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து ஹியரிங், அவங்க காதால் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா மைண்ட்குள்ளே நடக்குது இல்லையா, ஸோ எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அழுகிற சவுண்டு, இந்த அவங்க நடக்கிற சவுண்டு, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப இட் மேக்ஸ் அ ஸ்ட்ரெயின், ரொம்ப வந்து அவங்களுக்கு ஷி ஃபீல்ஸ் டிஃபிகல்ட், ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் அவங்க மைண்டில் திடீர்னு ஏதோ ஹோல் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே ஒரு ஃபுனரல் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இட் ஜஸ்ட் ஃபீல் வியர்டாகவும் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க ஹியர் பண்ணிவிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டான்ஸா 2 பார்க்கலாம். And when they all were seated, a service like a drum keep beating till I thought my mind was going numb. ஓகே, அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கிறேன். The mourners finally take their seats for the funeral service, yet this service doesn't contain any words. Instead, the speaker can only make a repetitive drum-like noise. The noise overwhelms the speaker, causing the speaker's mind to go blank as if numb. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இப்போ அட்டெண்டீஸ் அவங்க பார்க்க வராங்க இல்லையா, அந்த டெத்துக்கு வந்தவங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க, அவங்கவுங்க சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம். இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா மோளம் வைப்பாங்க இல்லையா வீட்டில், ஸோ அந்த ட்ரம் சவுண்டு தான் வந்து கேட்குது ரிப்பீட்டடாக வந்து அதிகமாக, அதாவது இட்ஸ் பீட்டிங் அதிகமாக அவங்க காதில் வேகமாக அது கேட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. ஷி ஃபீல் ரொம்ப வந்து அந்த அந்த சவுண்ட்லாம் கேட்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க மைண்டே வந்து ஜஸ்ட் பிளாங்காக ஆகிடுது. அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி டெட் அண்ட் அப்படியே இறந்து போகிற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்க மாதிரி, ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டான்ஸா 3 பார்ப்போம். And then I heard them lift a box and creaks cross my soul with these same boots of lead again, then space began to toll.
Okay, இது வந்து stanza 3. Stanza 3 கான explanation. Now the service ends and the funeral procession begins. The mourners lift a coffin and carry it as they walk across the speaker's soul, which creaks like an old wooden floor. Everyone in the funeral procession wears heavy boots made out of lead, which is why their walking once again puts such a strain on the speaker's mind. Suddenly, there's a sound of a bell ringing, but rather than coming from a single source, it seems to be coming from the whole world at once. ஓகே, இதில் ஸ்டான்ஸா 3ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஆச்சு? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மோனஸ் அழுததே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதை கேட்கவே வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சொன்னேன். நெக்ஸ்ட் இப்போ ட்ரம் வாசிக்கிற சவுண்டு கேட்கும்போது அவங்க மைண்டே வந்து ரொம்ப பிளாங்காகவும் நம்பாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த தேர்ட் ஸ்டான்ஸ் என்ன தான் அந்த சர்வீஸ் அவங்கள படுக்க வச்சு ஒரு மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ பூக்கள்லாம் போட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராசஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா அந்த அவங்கள கடத்தி போட்டு வச்சுருக்காங்க அந்த காஃபின், அதாவது இந்த கிறிஸ்டின் முறைப்படி அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி காஃபினில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சோலையே வந்து அவங்ககிட்ட பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ எப்படி அவங்களுக்கு அது தெரியுதுன்னா, அவங்க கேட்குறாங்க அந்த சவுண்டு, அந்த க்ரீக்கிங் சவுண்டு, அதை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. அண்ட் இப்பயும் வந்து அந்த ஹெவி பூட்ஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இப்படி அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க போட்டுக்கிற அந்த ஹெவி பூட்ஸ் அவங்க அதாவது நடக்கும்போது இருக்கக்கூடிய சவுண்டு இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாகவும் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. அதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ரொம்ப அவங்க ஷிஃபில்ஸ் அகெயின் ஒரு மாதிரி எல்லாமே மறுத்து போகிற மாதிரி, ரொம்ப காதே கேட்காத மாதிரி, ரொம்ப அந்த சவுண்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சடனாக வந்து இப்போ ஒரு பெல் ரிங்கிங் சவுண்டு கேட்குது. அது எங்கேருந்து கேட்குதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்டான்ஸா 4 பார்க்க போகிறோம். As all the heavens were a bell and being but an ear and eye and since some stranger rays wrecked solitary here. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன், even the sky and possibly heaven itself rings like a bell. The speaker says that people exist only to listen to the world's ringing. The speaker whole mind has been reduced to numb silence, feels as though he or she is no longer human but instead has become some strange creature. The speaker is alone in his or her own body and mind as if shipwrecked there. ஓகே, இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஒரு பெல் சவுண்டு கேட்குது சொன்னால் ரொம்ப வேகமாக ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. ஏன்னா ஹெவனில் வந்து ஒரு பெல் இருக்குமா, ஹெவனில் வந்து ஒரு பெல் ரிங் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் இப்போ நம்ம ஹெவனில் தான் இருக்கோம். ஏன்னா அவங்க காஃபின் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, புதைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பெல் சவுண்ட் எங்கன்னா ஹெவன்லேருந்து கேட்குற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீக்கரோட இப்போ அந்த ஹோல் மைண்டுமே அந்த பெல் சவுண்டு கேட்கும்போது அவங்களோட ஹோல் மைண்டுமே வந்து ரொம்ப சைலன்ஸ் ஆகிடுச்சு. எதுவுமே அவங்களுக்கு கேட்கல, எதுவுமே அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அந்த ட்ரம் சவுண்டு அண்ட் தென் பெல் ரிங்கிங் சவுண்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஃபுல்லாக எதுவுமே கேட்கல, எல்லாமே ரொம்ப வந்து சைலன்ஸாக ஆகிடுச்சு அவங்களுக்கு. இப்போ அவங்க வந்து ஒரு ஹியூமனாக அவங்க ஃபீல் பண்ணல, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் க்ரியேச்சராக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க, வேறு யாருமே கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அவங்களுக்கு. ஏன்னா அதான் ரியலான ஒரு விஷயந்தான். இறந்ததுக்கப்புறம் அவங்கள புதைச்சிட்டாங்க, இப்போ அவங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த காஃபினில், யாருமே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஷிப் ரெக் ஆன மாதிரி, டக்குன்னு கப்பல் கவுந்தோடனே யாருமே இல்லாமல் போயிடுவாங்க இல்லையா, இறந்து போயிட்ட மாதிரி ஏதோ சம்திங் அவங்க மாதிரி வியர்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. And stanza 5, final stanza. And then a plank in reason broke and I dropped down and hit a world at every planch and finished knowing then. So okay, then the last stanza idukana explanation. Finally, one of the metaphorical flashboards of the speaker's rational mind does break, creating a hole through which a speaker falls further and further down. While falling, the speaker seems to collide with the entire world until the speaker's mind shuts down altogether and the speaker is no longer able to understand anything at all. Just as the speaker is about to say that what comes after this state, the poem ends.
ஓகே, இந்த லாஸ்ட் ஆன்சரில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மைண்டே வந்து என்ன சொன்னாங்க, அவங்க இது வரைக்கும் அவங்க திங்க் பண்ணிட்டு இருந்த அந்த ரேஷ்னல் மைண்டு கூட ஸ்டாப் ஆகி இட் பிகம்ஸ் பிரேக், ரொம்ப அப்படி சைலண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா வாட் ஷி ஃபீல்ஸ் மீன்ஸ் அவங்க விழுற மாதிரி ரொம்ப டவுனாக ரொம்ப தூரமாக போய் அவங்க விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. இட்ஸ் லைக் வேர்ல்டு கூட கொலாய்ட் ஆகிற மாதிரி, இந்த என்டையர் வேர்ல்டும் அவங்களும் வந்து மோதுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது அவங்களுக்கு. ஸோ ஸ்பீக்கர் மைண்டே வந்து ஃபுல்லாகவே ஷட் டவுன் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஷட் டவுன் ஆல் டுகெதர். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்களோட மைண்டால் அது அவங்களால ஃபீலே பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க விழுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அட் லாஸ்ட் இவ்வளோ தான், அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்றது அவங்களுக்கே தெரியல. ஸோ இந்த போயம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் போயமாக தான் முடிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்றது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியாத மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் போயமாக தான் இந்த போயமை முடிச்சிருப்பாங்க. So that's the poem. So conclusion, this poem focuses on the loss of self-death of something vital. This imagined funeral in the speaker's brain is a symbol of this loss. ஸோ இட் இஸ் அ ஃபிகரேட்டிவ் இன் நேச்சர். ஸோ இப்போ அவங்க மைண்ட்லேயே வந்து அவங்க செல்ஃப் டெத் அவங்களே ஆகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அவங்களே கொண்டு வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, ஈவன் இப்போ நம்ம ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தாலும், இப்போ ரொம்ப சேடாக இருந்தாலுமே தான் வந்து இது மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தாட்ஸ் எல்லாமே வந்து போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த போயமை ரைட் பண்ணியிருக்கலாம். ஈவன் அதனால தான் அவங்க மைண்டில் இதுமாரிலாம் வர மாதிரி போகிற மாதிரி. அதுக்கடுத்து நமக்குமே என்ன ஆகும்னு தெரியாது இல்லையா, ஆஃப்டர் தட் வி டெத் டைட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க இது வரைக்கும் அப்படியே யோசித்து ஒரு இன்கம்ப்ளீட் போயமாக வந்து இதை முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த போயம்கான எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இருக்க யூனிட் 3ல் இருக்க ப்ரோஸ் அண்ட் கண்டினியூஸாக எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.